நம்ம போகிற இடம் எல்லாமே மிரர் தூக்கிட்டு போக முடியாது. அதே மாதிரி சீக்கிரமே அது பிரேக் ஆயிருங்கிறனால, இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்னு தான் இத வாங்கியிருக்கோம். வாங்க மிரர் வால் ஸ்டிக்கர்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இதில் மொத்தமாக 16 பீசஸ் இருக்குது. கார்னர்ஸ் எல்லாம் பிரேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுற்றிலுமே இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சுருக்குறாங்க. இப்போ இதுதான் வந்து ஃப்ரண்ட் லேயர். கரெக்டான சர்ஃபேஸ் தான் நம்மளை பார்க்குற மாதிரி வச்சுருக்கோம். செவுத்தில் ஒட்டக்கூடிய அந்த ஸ்டிக்கி சர்ஃபேஸ் வந்து பின்னாடி சைடில் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் பார்க்குறக்கு பிளர்டாகவும் பார்க்குறக்கு அங்கங்கே ஸ்க்ராட்ச் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம டேர் பண்ணி எடுத்துருவோம். ஆக்சுவல் மிரருங்கிறது இதுக்கு பின்னாடி தான் இருக்குது. இது எப்படி ஒட்டணுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தெளிவாக இது ஒரு டெக்கரேஷன் ஐட்டம், அதோடவே இது வந்து ஆக்சுவல் மிரர் கிடையாது, இது வந்து பிளாஸ்டிக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் மிரர்னுடைய எஃபெக்ட் வந்து நம்மளால் இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த ஸ்டிக்கருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு இது எங்கே வேணுனாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன்லேயும் ஒட்டிக்கலாம். டைல்ஸு வுட்டுங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய எந்த சர்ஃபேஸில் வேணால் ஓட்டலாம். வால்லே வந்து சுண்ணாம்படித்த வாலோ இல்லை ரொம்ப அன்னீவனாக இருக்கக்கூடிய வாலில் ஒட்டாதீங்க. அது கண்டிப்பாக உறிஞ்சு வரக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதை ஃபுல்லாக ஸ்டிக் பண்ண பின்னாடி இதுக்கு மேலே இருக்கக்கூடிய கவரை ரிமூவ் பண்ணிடுங்க. உங்கள் மிரர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ராடக்ட் நான் டேகும் பண்ணி வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கோங்க.